நாட்டு மாட்டு பிரியலுக்கு வணக்கம்ங்க. ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு 2 விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க. நீங்கள் வீடியோ முழுசா பாருங்கள். முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 3ஆம் ஈத்துங்க. காங்கேயம் மயிலை மாடுங்க. மயிலை காளைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி எதுவும் கிடையாது. மாடு வந்து இன்னும் 10 நாளுக்குள்ளே கன்று ஈனுங்க. பால் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 2 சாயந்தரம் 2 ஒரு நாளைக்கு 4 லிட்டர் கறவை கறந்துக்கலாமுங்க. நல்ல மடியமைப்புங்க. நல்ல காம்பமைப்பு. நல்ல மடியமைப்புங்க. நல்லா பின்மடி நல்லா சுருக்கம் இருக்குதுங்க. மடியும் பார்த்தீங்கன்னா நல்ல பெருமடியா வருங்க. பால் வந்து ஒரு நாளைக்கு காலையில 3 லிட்டர், சாயந்தரம் 3 லிட்டர் பால் மடியில் இருக்குங்க. 4 காமும் பார்த்தீங்கன்னா ஒரே அளவில் இருக்குது. அள்ளி வச்ச மாரி இருக்குதுங்க. நல்ல தெளிவான மாடா இருக்குது. நல்ல உடச்சலான மாடா இருக்குதுங்க. நல்ல திமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டை திமில் அமைப்பில, ரெட்டநாடி உடம்பு இல்ல. நல்ல முதுகு நேரான முதுகு அமைப்பு இல்லைங்க. நல்லா வால் இறக்கம், புறவேத்தம் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க. நல்ல மாடா இருக்குது. நல்ல குணவனமான மாடா இருக்குதுங்க. நீங்க மாடு, மடி, உடம்பு, அடிவயிறு, கழுத்து எங்கே நீவினீங்கனாலும் மாடு ரொம்ப சாதுவா, ரொம்ப குணமான மாடா இருக்குங்க. பதட்டம், பயம் எதுவும் கிடையாது. அவ்வளோ குணவனமான மாடா இருக்குது. நல்ல கறவையில ஒரு தெளிவான மாடு, காங்கேய மாடு வேணும் அப்படின்னா, இந்த மாட்டை நீங்க வாங்கிக்கலாமுங்க. மழைக்காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க, இன்னும் 10 நாள்ல கன்று ஈனும். காலையில 2 படி, சாயந்தரம் 2 படி பால் நாம கறந்துக்கலாம். நல்ல மாடா இருக்குது. நல்ல குணகுணமான மாடா இருக்குதுங்க. நல்ல கொம்பு தலையில நல்ல அழகு லட்சணமான மாடா இருக்குதுங்க. நல்ல உடம்பு வர்க்கத்தில, நல்லா உடம்பு உடசலான உடம்புல, தோல் நைஸ்ல தெளிவான மாடா இருக்குது. நல்ல மடியமைப்பில, காமமைப்பில் இருக்குதுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம். இந்த மாடு இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூர்ல இந்த மாடு இருக்குதுங்க. நீங்க நேர்ல வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம். அல்லது ஃபோன் மூலியமாவும் அதுக்குண்டான விளக்கத்த கேட்டு நீங்க தெளிவுபடுத்திக்கலாமுங்க. ரொம்ப தூரமா இருக்கிறீங்க. நீங்க 1 மாடு 1 கன்று தான் வாங்குறீங்க. வாடகை ரொம்ப அதிகமா வருதுன்னு நெனச்சீங்கனாலும், நம்ம ஜாயிண்ட் வாடகைக்கு உங்க இடத்துக்கு கொண்டாந்து விட்டுக்கலாமுங்க. வாடகை வந்து நம்ம முழு வாடகை நீங்க குடுக்க தேவையில்ல. பாதி வாடகை மட்டும் நீங்க குடுத்தீங்கன்னா போதுங்க. ஜாயிண்ட் வாடகையும் கொண்டாந்து கட்டி குடுத்துட்டு, நம்ம வண்டி வாடகையும் மீதி தொகையும் வாங்கிக்கலாமுங்க. நல்ல மாடுகள், நல்ல கன்றுகள் நம்ம தொடர்ந்து பதிவில போட்டுக்கிட்டு வரோம். தொடர்ந்து நம்மளுடைய பதிவ பார்த்துக்கிட்டு வாங்க. இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 51,000ங்க. நல்ல மாடு, நல்ல குணமான மாடா இருக்குதுங்க. ரொம்ப சாதுவான மாடா இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, நீங்க வாங்கிக்கலாமுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, 1 மாதமான கிடாரி கன்னுங்க. நல்ல ஷோ குவாலிட்டிக்கு மாட்டுக்கு பிறந்த கிடாரி கன்னு. கண்ணு நல்லா வாட்ட சாட்டமா, நல்லா தெளிவான கிடாரி கன்னா இருக்குது. கண்ணுக்கு 30 நாள் ஆச்சுங்க. பால் ஊட்டிக்கிட்டு இருக்குது. சுழி சுத்தமா இருக்குதுங்க. கழிப்பு சுழி எதுவும் கிடையாது. நல்ல நெட்டுப்போக்கான கிடாரி கன்னா இருக்குதுங்க. நல்ல ஷோவான மாட்டுக்கு பிறந்த கன்னு தாங்க. என்னோட தாயும் நம்மகிட்ட தான் இருக்குது. கன்னு மட்டும் நம்ம தனியா விற்பனை பதிவுக்காக போட்டிருக்கிறோமுங்க. இந்த கன்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாங்கிக்கலாம். இந்த கன்னுனுடைய விற்பனை விலை வந்து ரூ. 9,000ங்க. நல்ல தெளிவான கன்னு, நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த, நல்ல அழகு லட்சணமான மாட்டுக்கு பிறந்த ஒரு கிடாரி கன்னு வாங்கி வளர்த்தணும். நல்லா பால் ஊட்டுற கன்னா வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா, இந்த கன்னை நீங்க வாங்கி வளர்த்திக்கலாம். உங்ககிட்ட ஒரு கலப்பின மாடு இருக்குது, அல்லது நாட்டு மாட்டில அதிக பால் இருக்குன்னாலும் நீங்க விட்டு வளர்த்திக்கலாமுங்க. அல்லது பாட்டில்ல நீங்க பால் குடுத்தீங்கன்னாலும், காலையில 1 லிட்டர், சாயந்தரம் 1 லிட்டர் பால் குடுத்தீங்கன்னா நல்லா குடிச்சுக்குங்க. அதுபோக நீங்க புண்ணாக்கு தண்ணியோ அல்லது தவிடு தண்ணியோ வச்சீங்கன்னா, கன்னு நல்லா குடிச்சுக்குங்க. அல்லது தவிடுக பெனஞ்சு வச்சீங்கன்னாலும் தின்னுக்குங்க. ஏன்னா அதிகபட்சம் ஒரு 10 டூ 15 நாள் நீங்க பால் குடுத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் கன்னுக்கு பால் தேவையில்லைங்க. தவிடு தண்ணி, புண்ணாக்கு தண்ணி வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னாவே கன்னு நல்லா தெளிவான கன்னா தெளிஞ்சு வந்துரும்ங்க. 30 நாள் ஆன காங்கயம், மயிலை கிடாரி கன்னுங்க. கன்னு நல்லா ஷோவான கன்னா வருங்க. நல்லா நெட்டுப்போக்கான கன்னா இருக்குது. சுழி சுத்தமா இருக்குது. கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க. இந்த கிடாரி கன்னுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 9,000ங்க. நல்ல கன்னு, நல்லா ஷோவான கன்னு உங்களுக்கு வாங்கி வளர்த்தணும். நல்லா பால் ஊட்டுற கன்னா வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா, இந்த கன்னை நீங்க வாங்கி வளர்த்திக்கலாம். நம்ம தொடர்ந்து நாள்தோறும் விற்பனை பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோமுங்க. நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு குடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோமுங்க. நன்றி, வணக்கம்ங்க.